வணக்கம் நண்பர்களே. ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஸ்ரீ சிவசக்தி சேனல் உங்களை அன்போடு அழைக்கிறது, வரவேற்கிறது. அதே மாதிரி நான் இப்போ எதை பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் பேய் பிடிச்சவங்களுக்கு, இந்த செய்வன கோளாறு இருக்கிறவங்களுக்கெல்லாம் மை கேட்குறாங்க. எங்கிட்டே வாங்கிட்டு போயிருக்கோம், நாங்களும் செஞ்சு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நான் சொல்கிற மூலிகை வச்சு இந்த பேய் பிடிச்சவங்களுக்கு மை வச்சுக்கலாம். மோகினி, பேய் எத்தனையோ இருக்குது, நிறையா சொல்லிக்கிட்டே அடிக்கிக்கிட்டே போகலாம். நான் ரொம்ப பேசினா உங்களுக்கும் பிடிக்காது. அதே மாதிரி நான் தெளிவாக சொல்லலைன்னா உங்களுக்கும் தெரியாது. அதனால் தப்பு ரெடி, தப்பாக இருந்தாலும் சரி, தவிர நான் பேசினாலும் சரி, நீங்கள் தான் மன்னிக்கணும். அதே மாதிரி நான் யாருக்கிட்டேயும் நீங்கள் போய்ட்டு வாங்கிறத விட, இல்லை எங்ககிட்ட நீங்கள் வாங்கிறத விட நீங்கள் செய்யலாம். இது பெரிய ஒரு விஷயமெல்லாம் கிடையாது. இது யாருக்கிட்டனா எங்ககிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா கூட ரூபா வாங்கிட்டு கொடுப்போம். அதனால் நீங்கள் செஞ்சுக்கோங்க. யாருக்கிட்டேயும் போய்ட்டு ஏமாறாதீங்க. எல்லாம் என்கிட்ட சொல்கிறவங்க கஸ்டமரை பூரா எல்லாமே நான் அங்கே போன நடக்கலை, இங்கே நடக்கலை, இவ்வளோ ரூபா செலவு பண்ண, அவ்வளோ ரூபா செலவு பண்ணிட்டு ரொம்ப புலம்புறீங்க. அதுக்காக உங்களுக்கு இது எல்லோரும் செஞ்சுக்கலாம். மாந்திரிகம் பண்ணுறவங்களும் செஞ்சுக்கலாம், இல்லை சாமியார் உங்களோட செஞ்சுக்கலாம், பூசாரிங்க செஞ்சு வச்சுக்கலாம். ஒரு எந்த வேலை, இந்த தெய்வத்தினுடைய வேலை செய்கிறவங்க இதை செஞ்சுக்கலாம். செய்கிற மாதிரி தான் சொல்லுவேன். நான் எதை கொண்டு சொல்கிறேன், என்னென்ன செய்கிறேன், எதை எப்படியே எதில் என்னென்னா சேர்த்துணும் அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் அதன் பிரகாரம் நீங்கள் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப பேசினாலும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க மன்னிச்சிடணும். வாங்க. இதை பார்த்தீங்கன்னா பேய் பீக்கிங்க. இதை பார்த்து எடுத்துக்கோங்க. பேய் பீக்கிங்க. இது சாப்பிட முடியாது, சாப்பாட்டுக்கு யாரும் யூஸ் பண்ணிக்காதீங்க. இது ரொம்ப தௌறு எடுக்கும், ரொம்ப கசப்பு உள்ள பொருள் இது சரிங்களா? இதுதான் அது. இதை நீங்கள் நான் ஒன்று பறிச்சுக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கோங்க. இதுக்கு இதுதான் வேணுமா அப்படின்றதெல்லாம் கிடையாது. இது ஒரு இதனுடைய வேறு தான் எடுக்கணும். பேய் பீக்கிங்க வேறு, பேய் சுரை வேறு, சுரைக்கான்னு சொல்லுவோம்ல, பேய் சுரை வேறுன்னு தனியாக இருக்குது, அதையும் எடுத்துக்கோங்க. அப்புறம் பேய் துமட்டி. இந்த துமட்டி காயெல்லாம் பார்த்தீங்கன்னா பால் மாதிரி இருக்கும். இந்த வரி துமட்டின்னு சொல்லுவாங்க, பேய் துமட்டின்னு சொல்லுவாங்க, பெருந்துமட்டின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அது நல்ல காய், இவ்வளோ பெரிய காய் விடும். துமட்டி துமட்டி காய், அந்தனுடைய வேர் எடுத்துக்கோங்க. அதில் ரெண்டு விதமாக இருக்குது. சிறு துமட்டி இருக்குது, பெரு துமட்டி இருக்கும். அது காய்களை என்ன வேண்டாம், வேறுகளை மட்டும் சேகரிச்சுக்கோங்க. ஒரு 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 பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க, கைப்பிடி அளவுக்கு, எல்லாம் சம அளவு. நான் சொல்கிறது எல்லாத்தையும் சேர்த்திக்கோங்க. பேய்ச்சுரை வேறு, அது மாதிரி தான் பேய் துமட்டி, பேய் மிரட்டி, இந்த இதுங்க எல்லாம். அது கூட எட்டி மரத்தினுடைய வேறு, அது எந்த பக்கம் போனாலும் எடுத்துக்கலாம். அது வேறு இந்த பக்கம் தான் போனோன்னா சின்ன மரமாக பாருங்கள், அதில் வேறு பறிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஆனாலும் இரும்பு ஆயுதம் எதுவும் படக்கூடாது. அந்த இரும்பு ஆயுதம் படாமல் அதை எடுத்துக்கோங்க, அந்த வேறு பறிக்கிறது. அதே மாதிரி வெள்ளை இருக்கும் வேறு, இதை எடுத்துக்கோங்க. இதை எடுத்து எல்லாம் சம அளவு எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு பிடி அளவுக்கு அதிகமாக இருக்குது, இது கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம், அது அதிகமாக இருக்குது, அதை கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம் அப்படின்னு எதையும் சேர்த்தக்கூடாது. ஒரு அளவு. இப்போ நீங்கள் 100 கிராம் எடுக்கிறீங்களா, எல்லா வேர்களையும் 100 கிராம் எடுத்துக்கோங்க. எடுத்து ஒன்றா சேர்த்துக்கிட்டு இதுக்கு விளக்கு எண்ணெய், சிந்தாமணி முத்து நான் போட்டேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி முத்து எண்ணெயை நீங்களே தயார் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா யாருக்குன்னா கேட்டு வாங்கிக்கோங்க. இல்லை உங்களுக்கு கிடைக்குதுன்னா நீங்கள் செஞ்சுக்கோங்க. இந்த கடையில் இருக்கிறதுலாம் ஊற்றி அரைக்கக்கூடாது. அப்புறம் வேப்ப எண்ணெய், இது ரெண்டும் விட்டு ஒவ்வொரு மூடி விட்டு அரைக்கிறீங்கன்னா அதே மாதிரி அதுவும் ஒரு மூடி விட்டு அரைச்சிக்கோங்க. இது ரெண்டும் சம அளவாக எடுத்தால் எண்ணெயை விட்டு அரைக்கிறதும் அதே மாதிரி தான் அரைக்கணும். இது எல்லாத்தையும் அரைச்ச உடனே நெத்தியில் டக்குன்னு எடுத்துன்னு வச்சிக்கூடாது. அரைச்சி முடிச்சிட்டிங்க. நீங்கள் அரைக்கும் போது எந்த காளி மந்திரமாக இருந்தால் காளி மந்திரத்தை சொல்லிக்கோங்க. உங்களுக்குன்னு நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் ஒரு மந்திரத்தை வச்சிட்ருப்பீங்க, சரிங்களா? அதை சொல்லி நீங்கள் அரைங்க. நான் அரைக்கும் போது எந்த மந்திரத்தை சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னுடைய குருநாதர் அந்த ஆதி சிவன், சிவசக்தி, ஆதி சிவசக்தி, அந்த மந்திரத்தை தான் நான் சொல்லுவேன்.
சொல்லிட்டு அரைப்பேன். நீங்கள் அப்படியே நினச்சாலும் இந்த ஓம் ஸ்ரீ ஆதி சிவசக்தி நமக அப்படின்னு நீங்கள் அரைச்சிக்கோங்க. இந்த மந்திரத்தை சொல்லிக்கின்னு யாருக்கிட்டேயும் வந்து அரைக்கும் போது வந்து யாருக்கிட்டேயும் வாய் பேசாமல் அரைங்க. இது வந்து கரெக்டாக 5 ஜாமான் அரைக்கணும். ஒரு ஜாமான்றது 3.25 மணி நேரம். நீங்கள் அந்த 5 ஜாமான் வரைக்கும் நீங்கள் அதை அரைச்சி எடுத்துக்கோங்க. அதன் பிறகு வந்து நீங்கள் விநாயகர் கோவிலுக்கு எடுத்துகிட்டு போட்டு சின்னதாக ஒரு படையில் போட்டு அங்கே பூஜை பண்ணி அப்படியே எடுத்துகிட்டு வந்துடுங்க. மறுபடியும் நெத்தியில் வைக்காதீங்க. நீங்கள் உங்கள் குலதெய்வனுடைய பேர், உங்கள் குலதெய்வம் பேரை நினச்சிக்கிட்டு இதை மறுபடியும் வந்து அதில் ஆவாகனம் பண்ணுங்கள். இதை கையில் திறந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு குலதெய்வத்தினுடைய பேர் சொல்லி ஒரு 48 இல்லை 27 குறைஞ்சபட்சம் நீங்கள் சொல்லுங்கள். அதிகபட்சம் 48. இல்லை உங்களுக்கு நான் அதிகமாக என்னால் சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் 108 சொல்லிக்கிங்க. சொல்லிக்கிட்டு காளியினுடைய கோவிலுக்கு எடுத்துகிட்டு போட்டு அதே மாதிரி அதுக்கு ஒரு பூஜை பண்ணுங்கள். பூஜை பண்ணிவிட்டு காளியினுடைய மந்திரத்தை காளியுடைய காலடியில் வச்சுட்டு நீங்கள் அவள் பொறி கடலை வெத்தலை பாக்கு இதெல்லாம் போயிட்டு கொண்டு போய் அதுக்கு வச்சுட்டு ஒரு படையல் சின்ன படையில் போட்டுட்டு அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து நீங்கள் எந்த மந்திரம் நீங்கள் சொல்லி அதை பொட்டு வைக்கணும். அப்படியே நீங்கள் உபதேசம் பண்ண ஒரு மந்திரம் யாருக்கிட்டனா தீட்சை வாங்கியிருப்பீங்க உங்கள் குருமார்கிட்ட, அந்த மந்திரத்தை கூட சொல்லாமா அது வந்து உபயோகப்பட்டு இருந்தால் சொல்லுங்கள். நான் அந்த மந்திரத்தினுடைய அதிர்வு எங்களுக்கு தெரியும், இந்த மந்திரத்தை நான் கொடுத்தேன்னா இந்த மந்திரத்துக்கு இது உயிர் பெறும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை கொடுங்க. அப்படி இல்லை நீங்கள் இஷ்ட தெய்வமாக எந்த ஒரு தெய்வத்தை வணங்குறீங்க அந்தனுடைய தெய்வத்தினுடைய பேரை வந்து நீங்கள் சொல்லுங்கள். இதை செய்யும் முறையை வந்து சொல்லிட்டேன். நீங்கள் பூஜை பண்ண வேண்டியது 2 கையிலையும் வந்துட்டு நெல் அப்படி 2 கையிலையும் ஏந்தி பிடிச்சிக்கோங்க. அந்த மை அரைச்சி வலிச்சு வச்சுருக்கிற டப்பியை ஏந்தி கையில் பிடிச்சிக்கிட்டு உங்களுடைய குலதெய்வத்தை சொல்லி நாமத்தை சொல்லிடுறீங்க. அதே மாதிரி உன்னுடைய இஷ்ட தெய்வத்தை சொல்லிக்கோங்க. இந்த கையில் நீங்கள் வச்சுக்கிட்டு இது மாதிரி மாலை ஒன்று எடுத்துக்கின்னு நீங்கள் இதை வந்து மந்திர உருவு போடுங்க. கிட்டத்தட்ட இதை வந்து சுமார் எந்த மந்திரம் பெருசாக இருந்தாலும் சரி சின்னதாக இருந்தாலும் சரி இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் தயவு செஞ்சு நான் இவ்வளோ சொல்கிறேன் கடைசி வரைக்கும் அப்படின்னு நினச்சிடாதீங்க. இது உங்ககிட்ட பேசணும், வரவங்களுக்கு நெத்தியில் ஒரு பொட்டு வச்சா அப்படியே ஆடி அசங்கி நிற்கணும். அந்த விஷயம் 1 லட்சம் மந்திரத்தை நீங்கள் கண்டிப்பாக போடணும். 1 லட்சம் உருவை இதுக்கு போடணும். எந்த மந்திரமாக இருந்தாலும் சரி எப்படியாப்பட்ட ஒரு விஷயத்துக்கும் நீங்கள் இதை எடுத்துகிட்டு போகலாம். உங்களுக்கு எதிரி எங்களுக்கு கட்டி எல்லாம் பண்ணிட்டான் அப்படின்னும் போது கூட இந்த பொட்டில் நீங்கள் கொஞ்சமாக எடுத்து நெத்தியில் வச்சுட்டு போனால், ஆனால் இதனுடைய உருவம் வந்து 1 லட்சம் போடணும். போட்ட பிறகு நீங்கள் மந்திரம் போட்டாலும் சரி பேய் பிடிச்சிட்ருக்குது அவங்க வராங்க அப்படின்னும் போது நீங்கள் சும்மா சாதாரணமாக ஒரு மந்திரத்தை போடுறீங்க. இதை தொட்டு நெத்தியில் அவங்க வச்சிங்கன்னா அப்போவே உடம்புல இருக்கிற பேய் இந்த மோகினி இந்த மாதிரி விஷயம் எது இருந்தாலுமே இது அவங்கள விட்டுட்டு அப்படியே விலகிடும். இது நீங்கள் நான் சொன்ன முறையில் நீங்கள் செஞ்சுக்கோங்க. திரும்ப நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்காதீங்க. ஏன்னா எதுவும் மறக்காமல் கொஞ்சம் தெளிவாக செஞ்சிங்கன்னா எல்லா விஷயத்துக்குமே எல்லாம் உங்கள் கிட்டே இருக்குது, உங்களால் முடியும் அப்படின்ற நம்பிக்கை வந்து நீங்கள் நினச்சிக்கோங்க. ஆனால் கண்டிப்பாக இதை செய்ய முடியும். அதனால் நீங்கள் செஞ்சு எல்லாருமே சுகமாக நல்ல ஒரு விஷயமாக எல்லாத்துக்கும் நல்ல ஒரு முறையில் எல்லாருமே இருக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு விஷயத்தில் தான் உங்கள்கிட்ட நான் இந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன். இந்த மையம் உங்களுக்கு தேவைப்படுது, கோவில் வச்சிட்ருக்கேன், என்னால் முடியல, நாங்கள் செய்ய முடியாது, நீங்கள் எங்களுக்கு செஞ்சு கொடுக்குறீங்களா? கண்டிப்பாக கொடுப்போம், இல்லைன்னு சொல்கிறது கிடையாது. ஆனாலும் என்கிட்ட ரூபா கொடுத்து வாங்கிறத விட கொஞ்சம் கஷ்டப்பட்டு இது எல்லாம் சேகரித்து இதை செஞ்சுக்கோங்க. அதே மாதிரி உள்ளே வந்து நான் போடுறத இந்த அஷ்டகந்தத்தில் நான் என்ன விஷயம் சொல்லலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் கொஞ்சமாக பச்சை கற்பூரம் சேர்த்திக்கோங்க. பச்சை கற்பூரம் கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. கண்டிப்பாக ஒரு 2 கிராம் அளவுக்காவது கஸ்தூரி 2 கிராம் கஸ்தூரி கூட வாங்கிக்கோங்க. கஸ்தூரி கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. அதே மாதிரி புணுக்கு இருந்தால் ஒரு காய் வாங்கி நீங்களும் அதை விட்டு அரைச்சிக்கோங்க. கோரோசனை 2 கிராம் வேணும், இல்லை ஒரு 5 கிராம். மையக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பாக கோரோசனை இருந்தே இருக்கணும், செய்யணும். இதையெல்லாம் சேகரிச்சுக்கணும். சரியா? இது வந்து நீங்கள் நான் சொல்கிற மாதிரி வந்து அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மல்லிகை ஹக்தர் வாங்கிக்கோங்க, இல்லைன்னா சந்தன ஹக்தர்
இது ஏதோ ரெண்டில் ஒன்று எதனால் ஒன்று செஞ்சு கண்டிப்பாக இதை போட்டுக்கோங்க. நான் சொன்ன இது எல்லாமே சேர்த்துட்டு நெத்தியில் வச்சுட்டு போங்க. பேய் ஓட்டுங்க, பிசாசி ஓட்டுங்க, எல்லாமே ஓடி போகும். இந்த மை இருந்தாவே அது வராது, அது அண்டாது. ஒரு குளிச்சம் எழுதுறீங்க, குளிச்சத்துக்குள்ள தொட்டு வச்சு நீங்கள் கொடுக்கலாம், குளிச்சமாக போடலாம். தாய்த்தா போட்டு அவங்களுக்கு கொடுத்து விட்டிங்கன்னா மிகப்பெரிய ஒரு விஷயமா உங்களுக்கு எப்பொழுதுமே வராது. சரிங்களா? நான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம் நண்பர்களே, அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். எல்லாமே செய்யணும், எல்லாமே செஞ்சுக்கோங்க. உங்களால் முடியும். எல்லா திறமைகளும் எல்லாருக்கிட்டையுமே இருக்குது. இது நான் உங்களுக்காக சிம்பிளான ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். ஆனால் அனைத்து வேலைக்கும் இதை நீங்கள் உபயோகப்படுத்திங்கன்னா மறுபடியும் செய்வீங்க. உங்களை தேடி வருவாங்க. நீங்கள் கஷ்டப்படாமல் இதை செஞ்சுக்கோங்க. வணக்கம் நண்பர்களே.